Swayam Prabha. Digital India. Educated India. எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு கிளாஸில் வந்து டியூவல் ஸ்பேசஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ டியூவல் ஸ்பேசஸ் சம்மந்தமாக லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்த ரிசல்ட் வந்து இதுதான். VLXY இதை வந்து ஒரு பனாக் ஸ்பேஸ்னு லாஸ்ட் கிளாஸில் ப்ரூவ் பண்ணோம் வித் ரெஸ்பெக்ட் டு ஆப்ரேட்டர். நாம் X, Y ரெண்டுமே நாம் லீனியர் ஸ்பேஸ், செட் ஆஃப் ஆல் பவுண்டட் லீனியர் ஃபங்க்ஷன்ஸ், லீனியர் மேப்ஸ் ஃப்ரம் X to Y. இந்த கலெக்ஷன் வந்து ஒரு நாம் லீனியர் ஸ்பேஸ், இன்ஃபேக்ட் அது ஒரு பனாக் ஸ்பேஸ். ஸோ இன் பர்டிகுலர் ஒய்யை வந்து நம்ம இந்த ஃபீல்டுன்னு எடுத்தோம்னா திஸ் இம்ப்ளை X ஸ்டார். இது வந்து அல்ஜிபிரிக் டியூவல் கிடையாது, செட் ஆஃப் ஆல் கண்டினியூஸ் லீனியர் ஃபங்க்ஷனல்ஸ், ரைட்? இது வந்து கண்டினியூஸ் லீனியர் ஃபங்க்ஷனல்ஸ் is a Banach space. With respect to operator norm. இங்கேயும் வந்து operator norm தான். ஓகே, அப்புறம் ஏற்கனவே நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா எக்ஸ் வந்து டொமைன் வந்து இன்ஃபைனைட் டைமென்ஷனல்னா நம்மளால் ஒரு லீனியர் மேப் கொடுக்க முடியும், அது வந்து கண்டினியூஸ் கிடையாது. அப்போ வந்து ஏற்கனவே நமக்கு வந்து இப்போ எக்ஸ் ப்ரைம் இதை வந்து algebraic dual, that is x prime equal to set of all f from x to f such that f is linear. இதை வந்து நம்ம algebraic dual னு சொல்லணும்னா இப்போ x வந்து infinite dimension வச்சுக்கோங்க, x is infinite dimensional imply x star set of all continuous linear map is a proper subset of x prime, right? ஏன்னா வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம், லீனியர் மேப் whenever x is infinite dimensional, y is a non-linear space. அப்படி இருந்ததுன்னா எக்ஸிலேருந்து ஒய்க்கு போகிற ஒரு லீனியர் மேப் which is not continuous பார்த்துருக்கோம். அப்போ வந்து இது x star வந்து ப்ராப்பர் சப்செட் ஆஃப் x prime. இது எப்போன்னா x is infinite dimensionalனா. ஓகே, இப்போ நம்ம x வந்து ஃபைனைட் டைமென்ஷனல்னா ஒரு சில விஷயம் நம்ம பேச முடியும். ஸோ அதுக்காக முதல்ல வந்து என்ன பண்ணலான்னா நம்ம எக்ஸில் ஸ்டார்ட் பண்ணோம், ரைட்? எக்ஸ் ஒரு நாம் லீனியர் ஸ்பேஸ் அல்லது பனாக் ஸ்பேஸ்னு வச்சுக்கலாம். இதுலேருந்து வந்து எக்ஸ் ஸ்டார் நம்ம வந்து என்னென்னு டிஃபைன் பண்ணோம், ரைட்? எக்ஸ் ஸ்டார் இஸ் ஆல்சோ எ நாம் லீனியர் ஸ்பேஸ், இன்ஃபேக்ட் அது வந்து ஒரு பனாக் ஸ்பேஸ். இப்போ எக்ஸ் ஸ்டார் இதுக்கு வந்து டியூவல் பார்க்க முடியும். நம்ம இந்த எக்ஸ் ஸ்டாரை தான் வந்து என்ன சொல்கிறோன்னா, இந்த எக்ஸ் ஸ்டாரை தான் வந்து டியூவல் ஸ்பேஸ்னு சொல்கிறோம், dual space of x, right? x ஸ்டாருக்கு தான் பேர் என்ன, dual space of x. இப்போ நம்ம எக்ஸுங்கிற ஒரு நாம் லீனியர் ஸ்பேஸில் ஸ்டார்ட் பண்ணோன்னா அதோடைய dual ஸ்பேஸை வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம், செட் ஆஃப் ஆல் கண்டினியூஸ் லீனியர் ஃபங்க்ஷனல். ஆனால் இது இப்போ ஒரு பனாக் ஸ்பேஸ், இந்த பனாக் ஸ்பேஸுக்குமே வந்து நம்ம டியூவல் என்னன்னு பேச முடியும். அதுக்கு பேர் வந்து டபுள் டியூவல், அதாவது x ஸ்டார் அதோடைய ஸ்டார், right? That is x double star, right? இதுக்கு பேர் வந்து double dual of x. அதாவது x double starங்கிறது என்ன, set of all that is x double star. இது என்ன, set of all functions from x star to f such that f is continuous linear, right? f is continuous linear. இதுதான் வந்து x double star. ஜஸ்ட் டெஃபினிஷன். இப்போ x ஸ்டாருக்கு பதிலாக ஒய்ன்னு எழுதுனீங்கன்னா உங்களால் y ஸ்டார் என்னென்னு எழுத முடியும், டொமைன் வந்து y,
ரைட், கோடொமைன் வந்து எஃப், ஆனால் ஒய்ங்கிறது என்ன எக்ஸ் ஸ்டார். ஸோ உங்களுடைய டெஃபினிஷன் கிடச்சிட்டு. ஓகே, இப்போ நம்ம ஏற்கனவே வந்து லீனியர் அல்ஜிப்ராவில் நீங்கள் வந்து என்ன படிச்சிருந்துருக்கலாம்னா, எக்ஸ் வந்து ஃபைனைட் டைமென்ஷனல்னா எக்ஸ் ப்ரைம் இதுவும் வந்து ஃபைனைட் டைமென்ஷனல், ரைட். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ் ஸ்டார், எக்ஸ் டபுள் ஸ்டார் இதெல்லாம் வந்து ஃபைனைட் டைமென்ஷனலில் என்ன மாதிரி இருக்குங்கிறத வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ எக்ஸ் இஸ் ஃபைனைட் டைமென்ஷனல், அல்லது இந்த மாதிரி எடுத்துக்கலாம், டைமென்ஷன் ஆஃப் எக்ஸ் இஸ் என் விச் இஸ் ஃபைனைட். இந்த கேஸில் என்ன நடக்குன்னு பார்க்கலாம், ரைட். இந்த கேஸில் என்ன நடக்குன்னு பார்க்கலாம். ஸோ எக்ஸ் ஃபைனைட் டைமென்ஷனல், திஸ் இம்ப்ளை f from x to f is, if f from x to f is linear, then f is continuous, right. ஏன்னா வந்து domain finite dimensional. இப்போ x வந்து finite dimensionalனா the algebraic dual same as continuous set of all continuous linear functional. எப்போன்னா dimension of x is finite. இந்த கேஸில் தான் இப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து இன்ஃபைனைட்னா இது ட்ரூவாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ரைட். அப்போ இங்கே இதோட டைமென்ஷன் என்ன, அண்ட் இது மட்டும் இல்லை, அண்ட் இது வந்து ஃபேக்ட் நம்பர் 1. ரெண்டாவது ஃபேக்ட் என்னன்னா டைமென்ஷன் ஆஃப் எக்ஸ் ப்ரைம் அல்லது டைமென்ஷன் ஆஃப் எக்ஸ் ப்ரைம் அல்லது டைமென்ஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்டார் இது வந்து என்னவா இருக்க போகுதுன்னா this is same as dimension of x. இது எதனாலன்னா நீங்கள் எக்ஸுக்கு ஒரு பேசிஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. லெட் பி எக்ஸ் ஈக்குவல் டு v1 v2 எக்ஸட்ரா vn be a basis of x. இப்படி வச்சுக்கிட்டு இப்போ இதிலேருந்து ஒரு ஃபங்க்ஷனலை வந்து டிஃபைன் பண்ணுங்கள். எப்படின்னா for I equal to 1 2 3 etc. n define fi of v, right. fi of v முதல்ல வந்து ஒரு லீனியர் மேப் டிஃபைன் பண்ண போகிறோம். லீனியர் மேப்பை டிஃபைன் பண்ணணும்னா பேசிஸில் டிஃபைன் பண்ணால் போதும், அதுக்கப்புறம் அதை லீனியராக எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த விதத்தில் நம்ம fi of v வந்து எப்படி டிஃபைன் பண்ணுறோம்னா fi of v equal to 1 if v equal to vi, right. v equal to vi. 0 if v not equal to vi, right. உதாரணத்துக்கு f1 பாருங்க, f1 of vங்கிறது வந்து என்னன்னா 1 if v equal to 1, v equal to v1, 0 if v not equal to v1. அப்போ fi is a function from basis to r, right, basis to f. இப்போ பேசிஸ்லேருந்து ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்கோம். இதை வந்து இப்போ லீனியராக எக்ஸ்டெண்ட் பண்ணிடுங்க. எக்ஸ்டெண்ட் லீனியர்லி எக்ஸ்டெண்ட் fi linearly to x, right. எப்படி டிஃபைன் பண்ணணும் இதை, fi of summation j equal to 1 to n alpha j vj. இதோடைய டெஃபினிஷன் என்ன, summation j equal to 1 to n alpha j fi of vj, fi of vj, right. இப்போ இது வந்து ஒரே ஒரு நம்பர் தான் இருக்க போது. இது வந்து this is equal to alpha I, அது மட்டும்தான் வரப்போகுது. ஏன்னா வந்து I வந்து எங்கே இருக்குது, I வந்து 1 to n, ஜேயும் வந்து 1 to n. ஸோ I வந்து கண்டிப்பாக ஈக்குவல் டு அல்லது there is a j which is equal to I. அப்போ அந்த கேஸ் மட்டும் 1 வரப்போகுது, fi of vi 1 வரப்போகுது, fi of vj வந்து 0 வரப்போகுது. ஓகே, fi of vj வந்து 0 வரப்போகுது. அப்போ fi of vi வந்து alpha I times fi of vi அது 1 வரும், that is alpha I into 1 வரும், ரிமைனிங் டேர்ம்ஸ் எல்லாம் 0. ஸோ இதுதான் வந்து அந்த லீனியர் மேப். இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ண முடியும்னா இந்த f1 f2 எக்ஸெட்ரா fn இது வந்து லீனியர்லி இண்டிபெண்ட். அதே நேரத்தில் வேறு எந்த ஃபங்க்ஷனல் எடுத்தாலும், ரைட், வேறு எந்த ஃபங்க்ஷனல் எடுத்தாலும் அதை வந்து லீனியர் காம்பினேஷன் ஆஃப் f1 to fn எழுத முடியும். ஸோ f1 f2 etc. fn is
லீனியர்லி இண்டிபெண்ட் இன் எக்ஸ் ஸ்டார். இங்கே வந்து எக்ஸ் ஸ்டார் எக்ஸ் ப்ரைம் ரெண்டுமே சேம் தான். அல்ஜிப்ரிக் டியூவல் continuous linear functional, the set of all continuous linear functional ரெண்டுமே சேம் தான், ஏன்னா dimension of x is finite, right? இப்போ இது லீனியர், அதே நேரத்தில் இது வந்து ஸ்பேனும் பண்ண போதுன்னு நம்ம சொல்ல போகிறோம், ரைட்? அண்ட் இஃப் f belongs to x star, then f of vங்கிறது என்ன? This is summation f of j equal to 1 to n alpha j vj. ஏன்னா vங்கிறது வந்து லீனியர் காம்பினேஷன் ஆஃப் v1 to vn, ரைட்? இப்போ லீனியாரிட்டியை யூஸ் பண்ணுங்க. சம்மேஷன் j equal to 1 to n alpha j f of vj, ரைட்? ஆனால் இந்த ஆல்ஃபா ஜேங்கிறது என்ன? ஆல்ஃபா ஜேங்கிறது வந்து fj of vj, ரைட்? ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் j equal to 1 to n fj of vj, ரைட்? ஏன்னா வந்து ஆல்ஃபா 1 வந்து f1 of v1, ஆல்ஃபா 2ங்கிறது வந்து f2 of v2 அண்ட் so on, ரைட்? இந்த ஃபேக்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் fj of vj டைம்ஸ் f of, இன்ஃபேக்ட் fj of vj இல்லை, fj of va வந்து ஆல்ஃபா 1. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு அதை நோட் பண்ணிக்கலாம். இப்போ f1 of vங்கிறது என்ன? f1 of vங்கிறது வந்து சம்மேஷன் j equal to 1 to n f of alpha j of f1 of vj, ரைட்? ஏன்னா வந்து vங்கிறது வந்து லீனியர் காம்பினேஷன் ஆஃப் v1 to vn. அப்போ f1 வந்து லீனியருங்கிறதுனால இது வரப்போகுது. ஆனால் இங்கே வந்து j equal to 1ங்கிற டேர்ம் மட்டும்தான் வரும், மீதி எல்லா டேர்மும் வந்து 0. டெஃபனிஷன் ஆஃப் f1 யூஸ் பண்ணிங்கன்னா, ஸோ திஸ் இஸ் ஆல்ஃபா 1. இதே மாதிரி fi of vங்கிறது என்ன? திஸ் இஸ் ஆல்ஃபா i, ரைட்? சேம் ஆர்குமெண்ட். அப்போ இங்கே ஆல்ஃபா ஜேக்கு பதிலாக நம்ம fj of vன்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். இந்த ஃபேக்டை யூஸ் பண்ணோன்னா திஸ் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் j equal to 1 to n fj of v டைம்ஸ் f of, இப்போ இந்த f of vj வந்து பீட்டா ஜேன்னு வச்சுக்கோங்க. திஸ் இஸ் பீட்டா ஜேன்னு வச்சுக்கோங்க, ரைட்? பீட்டா ஜே ஈக்குவல் டு f of vj. இந்த ஸ்கேலர் f of vjங்கிற ஸ்கேலரை பீட்டா ஜேன்னு வச்சுக்கிட்டோன்னு வைங்க. அப்படியா எழுதணும்னா ஸோ என்ன வருதுன்னா திஸ் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் j equal to 1 to n beta j fj acting at v. இது வந்து லீனியர் காம்பினேஷன், ரைட்? f1ங்கிறது வந்து ஒரு லீனியர் ஃபங்க்ஷனல், f2 லீனியர் ஃபங்க்ஷனல், இது வந்து லீனியர் காம்பினேஷன் ஆஃப் f1 to fn. எப்படி வந்து f plus g at v எப்படி எழுதுவோம்? ஏன்னா வந்து f plus g at vங்கிறது என்ன? f plus g at v, இது வந்து f of v plus g of v. ஸோ அந்த மாதிரி எழுதணும்னா இது வந்து நத்திங் பட் இந்த சம்மேஷன் j equal to 1 to n fj of v டைம்ஸ் பீட்டா j. அப்போ இங்கே என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம் பாருங்க, f of v ஈக்குவல் டு இந்த லீனியர் காம்பினேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் ஆக்டிங் அட் v. இது வந்து ஃபார் ஆல் v பிலாங்ஸ் டு எக்ஸ், ஃபார் ஆல் v பிலாங்ஸ் டு எக்ஸ். அப்போ ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குது, ஒன்று வந்து f, இன்னொன்று வந்து g. f of v equal to g of v for all element in the domain na f equal to g. So this imply f equal to summation j equal to 1 to n beta j fj, where the beta j ங்கிறது என்ன? the beta j ங்கிறது வந்து f of vj comma v1 etc vn is a basis of x, right? ஏன்னா வந்து இது வந்து பேசிஸை வச்சு தான் இந்த ஸ்கேலர்ஸை கண்டுபிடிச்சிருக்கோம், ரைட்? f of vj is beta j, அந்த கரஸ்பாண்டிங் ஸ்கேலர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ எந்த ஒரு லீனியர் ஃபங்க்ஷனல் எடுத்தாலும் அது வந்து லீனியர் காம்பினேஷன் ஆஃப் திஸ் n வெக்டர்ஸ். இந்த n வெக்டர்ஸ் லீனியர்லி இண்டிபெண்டன்ட், ஹென்ஸ் x star is spanned by this n வெக்டர்ஸ். அப்போ டைமென்ஷன் ஆஃப் x star என்னன்னா, ஸோ டைமென்ஷன் ஆஃப் x star
is n. இது வந்து same as dimension of x. இப்போ இதே ஆர்குமெண்ட்டை x டபுள் ஸ்டாருக்கும் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஏன்னா x ஸ்டாரோடைய டைமென்ஷன் வந்து n which is finite dimensional. அதனால் இதோட டியூவலும் வந்து finite dimensional, dimension is same. So this further imply dimension of x double star this also equal to n, right? So finite dimensional na x உடைய dimension, x star உடைய dimension, x double star உடைய dimension எல்லாமே வந்து dimension of x க்கு equal தான். ஓகே, ரெண்டாவது நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா ரெண்டு நாம் லீனியர் ஸ்பேஸ் ரெண்டுத்தோடைய டைமென்ஷனும் வந்து ஃபைனைட்டு சேம் டைமென்ஷன்னா ரெண்டுமே வந்து லீனியர்லி ஐசோமார்பிக் டு ஈச் அதர், ரைட்? தெர் இஸ் அ கண்டினியூவஸ், ரைட்? ஸோ இங்கேருந்து நம்ம என்ன சொல்ல முடியும், திஸ் இம்ப்ளை தேர் எக்ஸிஸ்ட் எ லீனியர் map T from x to x double star which is bijective and continuous, bijective and continuous. இப்போ கோடமைன் வந்து அதுவும் டைமென்ஷன் வந்து ஃபைனைட், ஸோ அதனால் இதோட இன்வர்ஸும் வந்து கண்டினியூஸாக தான் வரப்போகுது. ஸோ பைஜெக்டிவ் கண்டினியூவஸ், ஃபர்தராக பைஜெக்டிவ் T is continuous and T inverse is also continuous. ஸோ அந்த மாதிரி மேப்பை தான் வந்து ஐசோமார்பிசம்னு சொல்லிட்டு இருக்கோம். இங்கே வந்து பைஜெக்டிவ் இருக்கிறதுனால எக்ஸ் இஸ் ஐசோமார்பிக் டு எக்ஸ் டபுள் ஸ்டார். ஆனால் நம்ம வந்து இங்கே வந்து தேர் எக்ஸிஸ் அ லீனியர் மேப்னு சொல்லியிருக்கோம். ஆனால் நம்ம வந்து இந்த லீனியர் மேப்பு தேர் எக்ஸிஸ்ங்கிறதுக்கு பதிலாக நம்மளால் ஒரு நேச்சுரல் மேப்பையே வந்து கொடுக்க முடியும். அது என்ன மேப்புன்னா, ஸோ ஃபார் எவ்ரி எக்ஸ் இன் எக்ஸ் define j suffix x from x star to f by jx of f equal to f of x, right? ஏன்னா x ஸ்டாரில் வந்து லீனியர் ஃபங்க்ஷனல்ஸ், அதனால் அதை வந்து எஃப்னு எழுதியிருக்கேன். இதை வந்து எப்படி டிஃபைன் பண்ணுறோன்னா திஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ், ரைட்? ஏன்னா எஃப் ஆக்டிங் அட் எக்ஸ், இங்கே வந்து எக்ஸ் வந்து ஃபிக்ஸ்டு, எக்ஸ் வந்து ஃபிக்ஸ்டு, எஃப் தான் வந்து வேரிஸ் ஓவர் எக்ஸ் ஸ்டார். இப்போ நம்மளால் என்ன வெரிஃபை பண்ண முடியும்னா ஜேஎக்ஸ் இஸ் லீனியர் அண்ட் கண்டினியூவஸ். இது கண்டினியூவஸுக்கு வந்து ஏன்னா வந்து டைமென்ஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்டார் வந்து ஃபைனைட், டைமென்ஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்டார் இஸ் என் விச் இஸ் ஃபைனைட். ஓகே, அதே நேரத்தில் இங்கே ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்ல முடியும்னா ஸோ திஸ் இம்ப்ளை jx belongs to x double star, right? jx belongs to x double star. இது மட்டும் இல்லை, இன்னும் ஃபர்தராக என்ன சொல்ல முடியும்னா and norm of x in xங்கிற நாம் லீனியர் ஸ்பேஸில் this is same as norm of jx in x double star, right? norm of x ஏன்னா xங்கிறது வந்து எக்ஸுங்கிற நாம் லீனியர் ஸ்பேஸில் இருக்குது, ஜே சஃபிக்ஸ் எக்ஸுங்கிறது வந்து எக்ஸ் டபுள் ஸ்டாரில் இருக்குது, டபுள் டியூவலில் இருக்குது. ஆனால் நம்மளால் இந்த ரெண்டு நாமும் வந்து சேம்னு சொல்ல முடியும். ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு மேப்பை டிஃபைன் பண்ண போகிறோம் எக்ஸ்லேருந்து எக்ஸ் டபுள் ஸ்டார் இருக்குது. என்ன மாதிரின்னா, ஸோ டிஃபைன் ஸோ நான் அதை வந்து ப்ரொஜெக்ஷனுங்கிற மாதிரியே பை ஃப்ரம் எக்ஸ் டு எக்ஸ் டபுள் ஸ்டார் by pi of x equal to j suffix x, right? pi of x ஏன்னா இங்கே ஒரு எக்ஸுங்கிற நாம் லீனியர் ஸ்பேஸில் ஒரு வெக்டர் கொடுத்தா j suffix xங்கிற ஒரு லீனியர் ஃபங்க்ஷனல் எக்ஸ் டபுள் ஸ்டாரில் இருக்குது, ரைட்? இப்போ இதுதான் வந்து நம்மளுடைய மேப்பு. ஆனால் இந்த மேப்பை வந்து ஒரு லீனியர் மேப்னு சொல்ல முடியும். அதே நேரத்தில் டொமைன் வந்து ஃபைனைட் டைமென்ஷனல், அதனால் இந்த லீனியர் மேப் வந்து கண்டினியூஸாகவும் இருக்க போகுது. ஓகே, என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு லீனியர் மேப்பாக இருக்க போகுது. ஏன்னா வாட் இஸ் பை ஆஃப் ஆல்ஃபா x1 ப்ளஸ் x2, இது வந்து என்னென்னா ஜே சஃபிக்ஸ் எக்ஸ் ஆல்ஃபா x1 ப்ளஸ் x2. ஆனால் ஜே சஃபிக்ஸ் ஆல்ஃபா x1 ப்ளஸ் x2 இது வந்து எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம், திஸ் இஸ் ஆக்டிங் அட் எஃப், இது வந்து ஒரு ஃபங்க்ஷனல் ஃப்ரம் எக்ஸ் ஸ்டார் டு எஃப், ரைட்? இதை வந்து எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம்னா திஸ் இஸ் எஃப் ஆஃப்
alpha x1 plus x2. இதோடைய டெஃபினிஷன் இந்த j suffix xங்கிற மேப்போடைய டெஃபினிஷன், ரைட்? இப்போ f லீனியர், ஸோ அதனால் இது என்ன போகுதுன்னா f of alpha into f of x1 plus f of x2, ரைட்? ஆனால் f of x1 வந்து நம்ம என்ன மாதிரி எழுத முடியும்னா j suffix x1 of f டெஃபினிஷன் படி. This is j suffix x2 of f, right? That is alpha jx1 plus jx2 of f, right? ஏன்னா இது ஒரு ஃபங்க்ஷனல், இது ஒரு ஃபங்க்ஷன், இது இன்னொரு ஃபங்க்ஷன், இது ரெண்டும் ஆக்டிங் அட் அ வெக்டர். அது எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோன்னா this function acting at f plus second function acting at f. ஸோ அதுதான் வந்து ப்ரீவியஸ் ஈக்குவேஷன், ரைட்? அப்போ இங்கே வந்து this is true for every f, right? For every f in x star. மறுபடியும் ரெண்டு ஃபங்க்ஷனல் இருக்குது, ரெண்டுமே வந்து எல்லா வெக்டர்லேயும் டொமைனில் உள்ள எல்லா எலமெண்ட்லேயும் சேம்னா ரெண்டு ஃபங்க்ஷனும் சேம். ஸோ திஸ் இம்ப்ளை j alpha x1 plus x2 is same as alpha jx1 plus jx2, right? That is இது வந்து pi of alpha x1 x2, இது பையுடைய டெஃபினிஷன். ஆனால் ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு என்ன கிடச்சிருக்குன்னா ஆல்ஃபா பை ஆஃப் x1 ப்ளஸ் பை ஆஃப் x2, ரைட்? அப்போ இந்த பையங்கிற மேப்பு, ஸோ இங்கே டிஃபைன் பண்ணோம் இல்லையா, பையங்கிற இந்த மேப்பு ஒரு லீனியர் மேப்பாகவும் இருக்க போகுது. இப்போ டொமைன் வந்து ஃபைனைட் டைமென்ஷனல்ங்கிறதுனால எந்த ஒரு லீனியர் மேப்பும் கண்டினியூஸ், இன் பர்டிகுலர் இந்த மேப்பு வந்து கண்டினியூஸ். ஸோ இந்த மேப்புக்கு வந்து பேர் என்னென்னா கெனானிக்கல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். நம்ம வந்து நேச்சுரல் மேப்னு வச்சுக்கலாம், ரைட்? ஸோ இந்த பைக்கு வந்து நம்ம என்ன மேப் பேர் கொடுக்குறோன்னா நேச்சுரல் மேப். அதே இன்னொரு விதமாக சொல்கிறது வந்து கெனானிக்கல் மேப், ரைட்? இது வந்து கண்டினியூஸ் லீனியர் மேப். அதே நேரத்தில் நார்ம் ஆஃப் பை ஆஃப் எக்ஸ் பாருங்கள், நார்ம் ஆஃப் பை ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நார்ம் ஆஃப் jx which is equal to norm x. அப்போ இது வந்து ஒரு லீனியர் ஐசோமெட்ரி, ரைட்? லீனியர் ஐசோமெட்ரி. ஸோ pi linear map and norm of pi of x which is equal to norm of j suffix x, this is equal to norm x, right? This is equal to norm x. ஆக்சுவலாக இது ஈக்குவல் டு norm x வந்து எப்படி வருதுங்கிறத நான் சொல்லலை. அதை வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷனலை டிஃபைன் பண்ணி வந்து சொல்ல முடியும். ஏன்னா நம்ம ஃபைனைட் டைமென்ஷனலில் இருக்கோம், அதனால் ஒரு ஃபங்க்ஷனலை டிஃபைன் பண்ணி norm of jx is same x norm of xன்னு நம்மளால் சொல்ல முடியும். ஓகே, ஸோ அந்த டிஸ்கஷன் ஓகே. ஸோ இதை எப்படி எடுக்கணும்னா எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கோங்க, அல்லது v நாட் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கோங்க. ஸோ டிஃபைன் f of v ஈக்குவல் டு ஆல்ஃபா டைம்ஸ் f of alpha v equal to alpha times norm v. இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை வச்சுக்கோங்க. இப்போ இந்த விலேருந்து ஒரு பேசிஸை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். வியை கண்டெயின் பண்ணியிருக்க மாதிரி ஒரு பேசிஸ் ஃபார் எக்ஸ். இந்த பேசிஸ் வந்து ஃபைனைட் டைமென்ஷனலாக இருக்க போகுது. இப்போ என்ன செய்ய போகிறோன்னா இதில் வியை தவிர மற்ற எல்லா வெக்டரையும் வந்து 0ன்னு டிஃபைன் பண்ணிடுங்க. ஸோ f of w equal to 0 for all w belongs to b and w not equal to v, right? vன்னு ஒரு நான் ஜீரோ வெக்டரை டிஃபைன் பண்ணிவிட்டு அதில் வந்து ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணியிருக்கோம் f of alpha v equal to alpha into norm v. இந்த மாதிரி டிஃபைன் பண்ணியிருக்கேன். இன் பர்டிகுலர் f of v equal to norm v. இப்போ இந்த விலேருந்து பேசிஸ் ஒரு பேசிஸ் ஃபார் எக்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணோம். இது வந்து ஃபைனைட் செட்டு. இந்த ஃபைனைட் செட்டில் எப்படி டிஃபைன் பண்ணுறோன்னா f of w equal to 0 if w is different from v. மறுபடியும் வந்து f-ஐ லீனியராக எக்ஸ்டெண்ட் பண்ணிடுங்க. அப்படி பண்ணிங்கன்னா இப்போ டொமைன் வந்து ஃபைனைட் டைமென்ஷனல், அதனால் f வந்து லீனியர் அண்ட் கண்டினியூவஸ். அதே நேரத்தில் f of v equal to norm v, ரைட்? f of v equal to norm v. ஸோ நம்மக்கிட்ட என்ன வந்திருக்குன்னா f of v equal to norm v. ஆனால் f of vங்கிறது வந்து என்ன j suffix v of f, ரைட்? அப்போ norm of j suffix vங்கிறது வந்து என்னென்னா சுப்ரீமம் ஆஃப் norm of where supremum taken over norm f less than or equal to 1, right? Supremum taken over norm f less than or equal to 1. ஆனால் இங்கே வந்து
ஏதோ ஒரு ஃபங்க்ஷனலுக்கு இது வந்து நாம் வின்னு வருது, ரைட்? இன் பர்டிகுலர் இந்த இதை வந்து வி எஃப் சஃபிக்ஸ் வின்னு வச்சுக்கிட்டோம்னா இந்த ஃபங்க்ஷனலுக்கு வந்து இது ஜே சஃபிக்ஸ் வி ஆஃப் எஃப் சஃப் அட் எஃப் சஃபிக்ஸ் வி இது வந்து நாம் வின்னு வருது. ஸோ அதனால் இது வந்து நாம் வி, ரைட்? தட் இஸ் நாம் ஆஃப் ஜே சஃபிக்ஸ் வி இஸ் சேம் அஸ் நாம் ஆஃப் வி. ஓகே, அதுக்கு தான் வந்து இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன். இதெல்லாம் நம்மளால் பண்ண முடிஞ்சுது ஏன்னா நம்ம வந்து ஃபைனைட் டைமென்ஷனலில் நம்மளுடைய நாம் லீனியர் ஸ்பேஸ் வந்து ஃபைனைட் டைமென்ஷனல். ஓகே, ஸோ அதனால் இது வந்து ஒரு லீனியர் ஐசோமெட்ரி. ஸோ ஏன் ஐசோமெட்ரின்னு சொல்கிறோன்னா நாம் ஆஃப் ஒரு மேப்பை வந்து டிஸ்டன்ஸை ப்ரிசர்வ் பண்ணுதுன்னா அந்த மேப்ஸ் எல்லாம் வந்து ஐசோமெட்ரி. அதாவது நாம் ஆஃப் பை ஆஃப் எக்ஸ் மைனஸ் பை ஆஃப் ஒய், இது வந்து நாம் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய்னா இந்த மாதிரி மேப்பெல்லாம் ஐசோமெட்ரின்னு சொல்லுவோம். இங்கே வந்து அதுதான் அந்த ப்ராப்பர்ட்டியை தான் வந்து இந்த பைங்கிற நேச்சுரல் மேப் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்போ இங்கே வந்து நம்மளால் வந்து இப்போ எக்ஸ் ஃபைனைட் டைமென்ஷனல்னா நம்மளால் வந்து ஒரு நேச்சுரல் மேப் ஃப்ரம் எக்ஸ் டு எக்ஸ் டபுள் ஸ்டார், அந்த மேப்பு வந்து லீனியராக இருக்குது, பைஜெக்டிவாக இருக்குது, அதே நேரத்தில் ஐசோமெட்ரியாக இருக்குது. ஓகே, இது எப்போன்னா when x is finite dimensional. அப்போ இந்த மாதிரி இருந்ததுன்னா அதாவது ரெண்டு மேப்பு ஐசோமார்பிக்னா வந்து நம்ம வந்து ரெண்டுத்தையும் வந்து டிஸ்டிங்க்டாக பார்க்க தேவையில்லை. ஐசோமார்பிக்னா என்ன அர்த்தம்? ஸ்ட்ரக்சர் ப்ரிசர்விங் மேப், அதுக்கு தான் பேர் வந்து ஐசோமார்பிக். அப்போ ரெண்டுத்தோட ஸ்ட்ரக்சரும் வந்து சேமாக தான் இருக்க போகுது. ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது எக்ஸ் இஸ் சேமஸ் எக்ஸ் டபுள் ஸ்டார். சேமஸ்னா தெர் இஸ் அ மேப், 1-to-1 on-to மேப் விச் ரன்ஸ் ஃப்ரம் எக்ஸ் டு எக்ஸ் டபுள் ஸ்டார். அதே நேரத்தில் அது வந்து கண்டினியூவஸாக இருக்குது, இன்வர்ஸும் கண்டினியூவஸாக இருக்குது. இங்கே வந்து டிஸ்டன்ஸும் ப்ரிசர்வ் ஆகுது. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ஃபைனைட் டைமென்ஷனலில் ட்ரூ. இப்போ இதே மாதிரியான விஷயம் இன்ஃபைனைட் டைமென்ஷனலில் நடக்குமா, ரைட்? ஸோ நம்ம இங்கே ஃபைனலாக இங்கே என்ன கன்க்ளூட் பண்ணியிருக்கோம்னா எக்ஸ் இஸ் ஐசோமெட்ரிக்கலி ஐசோமார்பிக். ஐசோமார்பிசம்னா நம்ம என்னன்னு பார்த்துருக்கோம், ஆன் டு எக்ஸ் டபுள் ஸ்டார். இங்கே வந்து ஆன் டூனா இது வந்து ஒரு ஐசோமெட்ரிங்கிறதுனால 1-to-1 வந்துடும். ஆன் டூன்னு போடும்போது இது சப்ஜெக்டிவும் வரப்போகுது, ரைட்? ஐசோமார்பிசம்னா இன்வர்ஸ், மேப் இஸ் கண்டினியூஸ், இன்வர்ஸ் இஸ் ஆல்சோ கண்டினியூஸ். ஸோ அதெல்லாத்தையும் சேர்த்து இங்கே இதை எழுதியிருக்கோம். இது எப்போ ப்ரூவ் பண்ணியிருக்கோம்னா இஃப் டைமென்ஷன் ஆஃப் எக்ஸ் இஸ் n which is finite. ஓகே, இந்த ஐசோமெட்ரிக்கலி ஐசோமார்பிக் with respect to the natural map, அதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஓகே, இப்போ இதெல்லாம் வந்து ஃபைனைட் டைமென்ஷனலில் வந்து ட்ரூ. இப்போ இன்ஃபைனைட் டைமென்ஷனலில் இதே மாதிரியான விஷயம் வந்து நடக்குமா? ஸோ இதே மாதிரியான விஷயம் நடக்குமான்னா ஸோ இன்ஃபைனைட் டைமென்ஷனல்லையும் வந்து இந்த விஷயம் எல்லாம் ட்ரூ. எந்த விஷயம்? for every x in x define map j suffix x from x star, டியூவல்ல இருந்து ஃபீல்டுக்கு போகிற ஒரு மேப் இந்த மாதிரி டிஃபைன் பண்ணுறோம். டிஃபைன் பண்ணோன்னா என்ன வரும்னா இந்த j suffix xங்கிறது வந்து ஒரு லீனியர் மேப்பாக இருக்கும், அதே நேரத்தில் கண்டினியூஸாகவும் இருக்கும். ஆனால் அதோடைய நாம் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு நாம் ஆஃப் j suffix x இன்ஃபைனைட் டைமென்ஷனலில் வருமா? வரும். ஆனால் அதுக்கு வந்து நம்ம ஹேண்ட்பனாக் தியரம்ங்கிற ஒரு ரிசல்ட்டை யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணும்போது ஈவன் இந்த விஷயம் வந்து ட்ரூ இன் இன்ஃபைனைட் டைமென்ஷனல் நாம் லீனியர் ஸ்பேஸ் அல்லது பனாக் ஸ்பேஸ், ரைட்? அதுலேயே வந்து இது ட்ரூவாக வரும். ஓகே, ஆனால் அதுக்கப்புறம் இந்த நேச்சுரல் மேப், அதாவது எக்ஸை வந்து ஜேஎக்ஸுக்கு மேப் பண்ணுற நேச்சுரல் மேப்பு, இதுவும் வந்து லீனியராக இருக்கும். அதே நேரத்தில் இதுவும் வந்து ஒரு ஐசோமெட்ரி மேப்பாக வரும். ஐசோமெட்ரியாக வர்றதுக்கு வந்து எகெயின் நாம் ஆஃப் பை ஆஃப் எக்ஸ் பார்க்குறோன்னா அது வந்து நாம் ஆஃப் ஜேஎக்ஸ் விச் இஸ் நாம் எக்ஸ், ரைட்? ஏன்னா நாம் ஆஃப் ஜேஎக்ஸ் ஈக்குவல் டு நாம் எக்ஸுங்கிறத நம்ம ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம் யூஸிங் ஹேண்ட்பனாக் தியரம். ஓகே, ஆனால் இது வந்து ஐசோமெட்ரிக்கலி ஐசோமார்பிக். ஆனால் ஆன் டூவாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஆன் டூவாக இருக்காது. எப்போன்னா இஃப் ஆன் டூவாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. எப்போன்னா இப்போ எக்ஸு வந்து இன்ஃபைனைட் டைமென்ஷனலாக இருந்ததுன்னா. ஓகே, ஸோ இந்த விஷயம் எல்லாம் ஃபார் எவ்ரி எக்ஸ் இன் எக்ஸ் ஜேஎக்ஸ் டிஃபைன் பண்ணுறது,
jx லீனியர் கண்டினியூவஸ், அதே நேரத்தில் இந்த நேச்சுரல் மேப்பிங் எக்ஸ் டு ஜேஎக்ஸ், அந்த மேப் நேச்சுரல் மேப் கண்டினியூவஸ், அது ஐசோமெட்ரி, எல்லா விஷயமும் ட்ரூ ஈவன் இன் இன்ஃபைனைட் டைமென்ஷனல் பனாக் ஸ்பேஸ். ஆனால் இந்த ஆன் டூ மட்டும் இன்ஃபைனைட் டைமென்ஷனலில் ட்ரூவாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது ட்ரூவாக இருந்ததுன்னா அந்த மாதிரி ஸ்பேசஸ் எல்லாம் வந்து ரிஃப்ளெக்சிவ் ஸ்பேசஸ்னு சொல்கிறோம், ரைட்? ஸோ ரிஃப்ளெக்சிவ் ஸ்பேசஸ். So a Banach space X is said to be reflexive if pi from X to X double star, right? X is mapping to J suffix S. X is an onto isomorphism. Onto ஐசோமார்பிசம். இப்படி இருந்ததுன்னா அந்த ஸ்பேசஸ் எல்லாம் வந்து ரிஃப்ளெக்சிவ் ஸ்பேசஸ்ன்னு சொல்கிறோம். ஃபைனைட் டைமென்ஷனல் இது ட்ரூ, இன்ஃபைனைட் டைமென்ஷனலில் ட்ரூ கிடையாது. அந்த மாதிரி ஸ்பேசஸை நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி.